அவன் கருவேலம் முள்ளாய் பேச கண்கள் கலங்கி போனது. ஏந்திழையால் எப்பொழுது புடவை கட்ட ஆரம்பித்தாலோ அப்பொழுது இருந்தே அவள் ஒற்றையாய்த்தான் விடுவாள். வீட்டிலும் வெளியிலும் கூட யாரும் ஒற்றை சொல் சொன்னதில்லை, குற்றமும் சுமத்தியதில்லை. அப்படிப்பட்டவளை உன் உடையே சொல்லுதே, நீ யார் என்கிறத என்று அவன் சொல்ல மேலும் அழுகைதான் வந்தது. ஆனால் அவன் முன்பு தன் கண்ணீரை காட்டிக்கொள்ளாமல் அவனை விட்டு நகர்ந்து செல்ல பார்க்க பட்டென்று தோளில் குத்தி இருந்த ஹூக்கு தெரிக்க சேலை மாறாப்பு நழுவியது அவளின் தோளிலிருந்து. பக்கென்றானது அவளுக்கு. உடம்பெல்லாம் ஆட்டம் கண்டு போனது ஒற்றை நொடியில். பட்டென்று சேலையை தன் நெஞ்சோடு பிடித்து கொண்டு அதிர்ந்து அவனை பார்த்தாள். அவனின் காலடியில்தான் அவளது முந்தானை அகப்பட்டிருந்தது. மிக அழுத்தமாக அவளின் முந்தானையை தன் கால் ஷூவினால் மிதித்து நின்றிருந்தான். அதில் அவனே வேண்டுமென்றுதான் இந்த காரியத்தை செய்திருக்கிறான் என்று புரிய அதிர்ச்சியடைந்தாள். முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்ணிடம் எதுக்கு இவ்வளவு ஹராஸ்மெண்டா